கோவில் போலும் இருக்கிறது, தேர் போலும் இருக்கிறது. இதை பற்றி நான் யாரிடம் கேட்பது? அவர் பார்ப்பதற்கு ஆசைப்படுவார், அவரிடம் கேட்போம். ஐயா வணக்கம். தாங்கள் பார்ப்பதற்கு அசல் போனீர்கள். தாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா? நான் பல்லவ மன்னன். என் பெயர் நரசிம்மவர் மன்னன். மறுபோதில் சிறந்தவன். அதனால் எனக்கு மாமல்லன் என்னும் பெயர் உண்டு. உன் பெயர் என்ன? என் பெயர் மாதி அருண் ஐயா. மதி அருண் என்று 2 பெயர்களா உனக்கு? இல்லை ஐயா, மாதி என்பவை என் நலப்பெருத்துக்கள். மா என்பது என் அம்மா பெயர் மங்கை. தி என்பது என் அப்பா பெயர் திருநாவுக்கரசு. இவைதான் நான் தலைப்பெருத்துக்களாக வைத்துள்ளேன் ஐயா. அப்படியா? மகிழ்ச்சி. இங்கு தனியாக நின்று கொண்டு எதை பார்த்து கொண்டிருக்கிறாய்? இதோ இதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இது கோவில் போலும் இருக்கிறது, தேர் போலும் இருக்கிறது. இதை நான் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் உனக்கு விளக்குகிறேன் அருண். ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட சிற்பங்கள் இது. ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் இது. ரதம் தேர் போன்ற வடிவத்தில் இருக்கிறது. அதனால் இதனை ரத கோவில் என்றும் அழைக்கிறார்கள். இது என்ன ஐயா? 5 ரதங்கள் உள்ளதால் இவ்விடத்திற்கு பஞ்சபாண்டவர் ரதம் என்று பெயர். இவையெல்லாம் என் காலத்தில் உருவாக்கப்பட்டவை. நீங்கள் நீண்ட காலத்திற்கு வாழ்ந்தவர்களா? ஆமாம் அருண், நான் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவன். இந்த கோவிலை செதுக்குவதற்கு கற்களை எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள்? இந்த பாதைகளில் தான் இவற்றை உருவாக்கினோம். அப்படியா? இந்த கற்களை கோவிலாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி தோன்றியது? நான் சிறுவனாக இருந்த பொழுது நானும் என் தந்தையும் இந்த இடத்திற்கு வந்தோம். இந்த பாதையில் நானே கீழே விழுந்ததாக நான் என் தந்தையிடம் கூறினேன். ஆமாம் நரசிம்மா, இதை பார்ப்பதற்கு யானை போதும் தெரிகிறது. அதுவும் அந்த மூன்றின் நிழலை பார். கோவில் போல் தெரிகிறது. ஆமாம் அப்பா, இதை கோவிலாகவும் இதை கோவிலுக்கும் யானை போலும் மாற்றிதான் நன்றாக இருக்குமே. ஆமாம், நல்ல சிந்தனை. இவை 2 மட்டுமில்லை, இங்குள்ள ஒவ்வொரு குன்றையும் சிற்பமாக மாற்றிவிடலாம். ஒவ்வொரு பாறையையும் நந்தி, சிங்கம், யானை என்று மாற்றிவிடலாம் என்றால் என் தந்தை. உங்கள் தந்தையோட அரசரா? ஆமாம் அருண், எனக்கு முன்பே பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர் என் தந்தை மகேந்திரவர்ம பல்லவர். அவர் காலத்தில் தான் இந்த சிற்ப பணி தொடங்கியது. என் காலத்தின் மகனின் காலம், என் பேரனின் காலம் வரை நடைபெற்றது. 4 தலைமுறைகளில் உருவாக்கப்பட்ட இந்த சிற்பங்கள். இந்த சிற்பங்களை பார்ப்பதற்கு மிக அழகாக உள்ளன. இந்த சிற்பங்களை பார்த்து கொண்டே பொழுது. இச்சிற்பங்களை நூற்றத்தை பார்க்க வேண்டுமா? இதோ சிங்கம், புலி இவற்றை பார்ப்பதற்கு நேரில் காண்பது போல் இருக்கிறது. இவை மிக அழகாக செதுக்கப்பட்டுள்ளன. ஆமாம் அருண், இவற்றுக்கு உடம்பு சிற்பங்கள் என்று பெயர். இந்த இரண்டு பாறைகளில் 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன. இதோ இந்த சிற்பத்தை பாருங்கள். இது கண்களையும் மூடி கைகளை மேல் உயர்த்தி இருக்கிறது. இது என்ன ஐயா? ஆமாம் அருண், அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி இது. இந்த சிற்பம் இருப்பதால் தான் இதற்கு இப்பாறைக்கு அர்ஜுனன் தபசு என்று பெயர். இதனை பகீரதன் தவம் என்றும் கூறுவர். இதோ இந்த 5 கற்களுக்கு இடையே நதி ஓடி நடந்திருக்கிறது. இது என்ன ஐயா? ஆமாம் அருண், அங்கே ஆகாய கங்கி
மங்கை திருநாவுக்கரசு அருண் அருண் எழுந்தினை இன்று கல்வி சுற்றுலா செல்ல நீ தானம் கூறினாய்.